திருப்புமுனை. நரேந்திரர் படித்து கொண்டிருக்கும்போது ஆங்கில பேராசிரியர் விடுமுறையில் இருந்ததால் நரேந்திரரின் ஆங்கில இலக்கிய வகுப்பை கல்லூரி முதல்வரான வில்லியம் ஹேஸ்டி நடத்தி கொண்டிருந்தார். வேர்ட்ஸ்வொர்த் எழுதிய சுற்றுலா என்ற கவிதை அன்றைய பாடமாக இருந்தது. அதில் வழிப்போக்கன் ஒருவன் இயற்கையை ரசித்து அதில் ஒன்றி கரைந்து பரவச நிலையை அடைந்த பகுதியை அவர் விளக்கிக் கொண்டிருந்தார். பரவச நிலையை எப்படி மாணவர்களுக்கு புரிய வைப்பது? சாதாரணமான அனுபவங்களை கூட அதனை அனுபவித்திராத ஒருவனுக்கு எடுத்து கூறுவது இயலாத ஒன்று. உதாரணமாக, இனிப்பையே சுவைத்திராத ஒருவரிடம் இனிப்பு எப்படி இருக்கும் என்பதை எடுத்து கூறி விளக்க முடியுமா? இந்த நிலையில் அதிமன அனுபவங்களை விளக்குவது என்பது இயலாத ஒன்றே அல்லவா? ஹேஸ்டிக்கு சட்டென்று ஒரு யோசனை தோன்றியது. பரவச நிலை அனுபவத்தை அவர் பெற்றதில்லை என்பது உண்மைதான். ஆனால் பரவச நிலையை மீண்டும் மீண்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவரை அவர் அறிந்திருந்தார். அந்த நபர்தான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர். உடனே அவர் மாணவர்களிடம், இந்த அனுபவம் அபூர்வமானது, குறிப்பாக இந்த நாட்களில் மிகவும் அரிதான ஒன்று. மன தூய்மை, மன ஒருமைப்பாடு இவற்றின் விளைவாக நீண்ட பயிற்சியின் காரணமாக கிடைக்கின்ற ஆனந்த அனுபவம் அது. அந்த அற்புத அனுபவத்தை பெற்ற ஒருவரை நான் கண்டிருக்கிறேன். அவர் தட்சிணேசுவரத்தில் வாழ்ந்து வருகின்ற ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். நீங்களும் போய் அவரை பார்த்தால் அதனை புரிந்து கொள்ள முடியும் என்று கூறினார். நரேந்திரரின் இதய நாளங்களில் ஒன்றை யாரோ மீட்டியது போல் இருந்தது. காரில் மண்டி கிடந்த அறையில் தவித்துக் கொண்டிருந்த ஒருவனுக்கு நுண்துளை வழியாக சன்னமானதோர் ஒளிக்கீற்று வந்து வழிகாட்டுவது போல் தோன்றியது அவருக்கு. மனித வாழ்வில் சில நேரங்களில் சில நிகழ்ச்சிகள், சில தூண்டுதல்கள், சில வார்த்தைகள் திருப்புமுனைகளாக அமைகின்றன. இதுவே நரேந்திரருக்கும் திருப்புமுனையாக அமைந்தது.